அபிஷேகம் ஒரு பொறுப்பை கொண்டு வரும். ஆசாரியர்களாக நம்ம மாற்றும். ஆரோன் பாருங்க, அவன் செங்கல் சுமந்தான். 83 வயசுல தான் ஊழியத்துக்கு வர்றான். பார்த்தீங்கன்னா அவன் அங்கே எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அவன் போட்ட மோசமான உடைகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அடிமையாக இருக்கும்போது அவனுடைய உடைகள், யோசேப்பு எப்படி இருந்தான், சிறைச்சாலையிலே சவரம் பண்ணாமல் இருந்தான். ராஜாவுக்கு முன்னாடி போகும்போது சவரம் பண்ணி குளிச்சு அது ராஜாவை சந்திக்க போகிற வஸ்திரத்தோடு போகிறான். அதே போல இங்கே ஆரோன் அவன் முன்னாடி அடிமையாக இருந்தபோது சாதாரண ட்ரெஸ் போட்டிருந்தான். ஆனால் எப்போ அபிஷேகம் பண்ணி பிரதான ஆசாரியனாக மாற்றினானோ பாருங்க, எந்த கனவான்களும் எந்த செல்வந்தர்களும் எந்த பிரபுக்களும் போடாதே அந்த சீரும் சிறப்புமான சிங்காரமான ஏபோத் உடையை அவன் போட்டிருக்கிறத பார்க்கலாம். அபிஷேகம், அல்லேலூயா, உங்களுக்கு நீதியின் சால்வையை கல்யாண உடையை கொண்டு வரும். அபிஷேகம் என்பது உங்களை ஆசாரியர்களாக மாற்றும். அடுத்து அபிஷேகம் என்பது உங்களை தீர்க்கதரிசியாக மாற்றும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19:16 ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாபாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலிசா பாருங்க, அவன் பணக்காரன். 12 ஏர் மாடுகளை ஊட்டி உழுத உழவன். 3 வருஷத்துக்கு கழிச்சு பஞ்சம், பூமி வறண்டு இருக்குது, மழை பெஞ்சிருக்குது. அப்போ 12 ஏர் போட்டு உழுகிறான். அப்போ பாருங்க, எலியா தன்னுடைய தோல் ஆடையை, அது தமிழில் சால்வைன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஆனால் மூல மொழியிலே செம்மறியாட்டு தோல், அது மொசரட், சரிங்களா? அந்த தோலை போட்டவொடனே பாருங்க, அவன் என்னும் கேட்காம அவன் பின்னாடி போகிறத பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட்டு மாட்டை அடிக்கிறான், கலப்பையை உடைக்கிறான், தீ எரிக்கிறான், கறி சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டான். பேதுரு பார்க்கலாம், ஆண்டவரே நாங்கள் உங்களை பின்பற்றணுமே, எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறான் பேதுரு. அவன் பேதுரு எல்லாவற்றையும் விட்டு விடலை. இயேசு மரித்தவொடனே அவன் போய் மீன் பிடிக்க போயிட்டான், பழைய போட் எடுத்துட்டு. ஆனால் அதுக்காக இந்த எலிசா என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் அடிச்சுட்டு சொத்தே வேணான்னு சொல்லிட்டு தேவனை பின்பற்ற போயிட்டான், தேவனுடைய மனிதனை பின்பற்ற போயிட்டான். அப்போ இந்த அபிஷேகம் என்பது நம்மளை ஆசாரியனாக மாற்றும். அபிஷேகம் என்பது நம்மளை தீர்க்கதரிசியாக மாற்றும். 3வது அபிஷேகம் என்பது நம்மளை ராஜாக்களாக மாற்றும். அல்லேலூயா. 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது, 2 சாமுவேல் 23 முதல் 2 வசனங்கள்ல அழகா, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனான தாவீது ஒரு யுத்த வீரன், காரிய சமத்தன், பராக்கிரமசாலி, எல்லாவற்றிலையும் தேறினவன். அவனுடைய வார்த்தைகள் எப்படியா, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனான தாவீது எனும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது.